கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வினையேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை காண்பீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்துட்டான். சொத்து, சுகம், பிள்ளைங்க, மன அமைதி, வேலைக்காரங்க எல்லாத்தையும் இழந்து தன்னன் தனியாக உட்கார்ந்து ஒரு இடத்துல சரீரம் முழுவதும் நாற்றம் அடித்து புண் வந்த நிலைமையில ஓடெடுத்து சுரஞ்சிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலைமையில அவனுக்கு இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை எலிப்பாஸ் என்கிற நண்பன் மூலமாக அவனுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? இப்ப நீ எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற, இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சிடாது. இந்த சோதனையோட, இந்த வியாதியோட நீ செத்து போயிட மாட்ட. மறுபடியும் உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோட நிலைநிறுத்தப்படுகிறதை நீயே காண்பாய் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இதுல நீ செத்து போக மாட்ட. நீ முன்னால எப்படி சமாதானமா உங்க குடும்பத்தை நடத்தி உன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு நீ ஹாப்பியா இருந்தியோ, அதே போல மறுபடியும் உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கிறத அந்நிய கண்கள் இல்ல, உன்னுடைய சொந்த கண்கள் காணும். இந்த வார்த்தை அந்த நேரத்தில் அவனுக்கு எவ்வளவு ஆறுதல் கொடுத்திருக்கும் யோசித்து பாருங்க. இது ஆண்டவர் அனுப்பின மங்கள வார்த்தை, ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் நம்பினான். நாட்கள் கடந்து போனது. திடீரென்று ஒரு நாள் அவனுடைய சோதனை காலம் முடிவு வரும் பொழுது, அடுத்த நாள் காலையில என்ன நடந்தது தெரியுமா? அதுக்கு முந்தின நாள் அவன் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு முன்பிருந்தது எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திருப்பி கொடுத்தார். எல்லா சொத்துக்களும் டபுளா, அவனுடைய ஒட்டகங்கள், கழுதைகள், குதிரைகள், என்னென்ன உண்டோ எல்லாமே அவனுக்கு டபுளா மாறிச்சான். டோட்டல் சொத்தம் டபுளா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, அழகு சௌந்தரியவானாய், ஆரோக்கியம் உள்ளவனாய் தப்பன பழைய நிலைமைக்கு திரும்பினான். அதே போல மறுபடியும் அவனுக்கு 10 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்தார். மனைவி அவனிடத்துல திரும்பி வருகிறாள். அதன் பிறகு எக்கச்சக்கமான வேலைக்காரங்க எல்லாம் திருப்பி உள்ள வந்தாங்க. அவன் மறுபடியும் அவனுடைய குடும்பம் சமாதானமாய் செட்டில் ஆகிறதை அவனை காண்கிறான். நீங்களும் ஒருவேளை யோபுவை போல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம நடுரோட்டுக்கு வந்திருக்கலாம், தெருவுக்கு வந்திருக்கலாம். எல்லாரும் உங்களை வச்சு தப்பா பேசிட்டு இருக்கலாம். பாட்டுக்கும் பழமொழியுமாய் ஊருக்கு நீங்கள் மாறி இருக்கலாம். ஒன்னும் இல்ல, இந்த மங்கள வார்த்தை மூலமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் உன் வாழ்க்கை, உன் கூடாரம் சமாதானத்தோட செட்டில் ஆகிறத உன் சொந்த கண்கள் காணும். இழந்து போன சகலத்தை மறுபடியும் கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்துறோம். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் அல்போன்சா ஃப்ரம் பள்ளம். என்னுடைய மகன் அஜித் ஆண்டனி யூபி மாநிலத்தில் 35,000 ரூபாய் சம்பளத்தில் 5 வருடங்களாக வேலை செய்தான். திடீரென்று வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் நாகர்கோயில் ஜெபகோபுரத்திற்கு நேரில் சென்று என்னுடைய மகனுக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி ஜெப ஊழியரிடம் கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் மிகவும் பாரப்பட்டு ஜெபித்து, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இந்த மங்கள வார்த்தையை சொல்லி ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஜெபித்த அடுத்த மாதமே அதே யூபி மாநிலத்தில் மிக சிறந்த நிறுவனத்தில் 2 லட்சம் சம்பளத்தில், பாருங்க, மாசம் 35,000 சம்பளத்துல அதுவே உனக்கு வேலை இல்லைன்னு துரத்தி விட்டாங்க. அந்த பிள்ளைகள் துரத்தப்பட்ட பிறகு நேர நம்முடைய நாகர்கோயில் உள்ள தேவனின் அன்பு அடைக்கல பட்டணத்துல போய் தங்களுடைய பிரச்சனையை இறக்கி வச்சாங்க. ஆண்டவர் அதே யூபி மாநிலத்துல இப்ப பாருங்க, 35,000க்கு 45,000 இல்ல, 50,000 இல்ல, 1 லட்சம் இல்லைங்க, மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்துல அழகான ஒரு வேலையை கொடுத்து கர்த்தர் அவருடைய வாழ்க்கைய செட்டில் பண்ணி கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி சோதனைகள் வரும் பொழுது அனைத்தை எப்படி யோபுடைய வாழ்க்கையில ரெட்டத்தனியா கொடுத்தாரோ, இவனுக்கு ரெட்டத்தனியா கூட இல்லை, பல மடங்கு அதிகமாக ஆண்டவர் கொடுத்து அவனை கனப்படுத்தினார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு நாகர்கோயில், கோயம்புத்தூர், சென்னை, மும்பை ஆகிய பகுதிகளிலே நமக்கு தேவனின் அன்பு ஜெப கோபுரங்கள், அடைக்கல பட்டணங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும்.
தினமும் காலையிலேருந்து நிறைய ஜனங்கள் மதம் மார்க்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு எல்லா மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கும் பிரச்சனை காமன் தான். எல்லாரும் நம்முடைய அடைக்கல பட்டணத்தை தேடி வருகிறார்கள். வருகிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த அல்போன்சாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லி அனுப்பினது போல அவங்கள கூப்பிட்டு ஒரு மங்கள வார்த்தை சொல்லி அனுப்பி விடுறாரு. அதன் பிறகு அவர்கள் வரும் பொழுது இதே போல சாட்சி நிறைய சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஏன்னா இந்த அடைக்கல பட்டணத்துல இருக்கிறது ஸ்டீஃபன் இருக்கிறாரு, ஸ்டீஃபன் கூட உள்ள உடன் ஊழியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புறாங்க. யார் இவங்க கூட இருந்து ஆலோசனை சொல்றாங்க, யார் இவங்க கூட இருந்து அவங்களை பிளஸ் பண்ணாங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இந்த அடைக்கல பட்டணத்துக்கு நீங்க வாங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும், எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற நிலைமை வந்தாலும் நீங்க இங்க வரலாம். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக தான் அடைக்கல பட்டணங்கள். சிலர் சொல்லுவாங்க, இங்க வர்றது எங்களுக்கு ஒரு தாய் வீட்டுக்கு வந்து போற மாதிரி இருக்கு அப்படின்னு. உண்மையிலே இவைகள் எல்லாமே நம்முடைய தாய் வீடு. தாய் உள்ளம் கொண்ட தகப்பன் இயேசுடைய வீடு. இது ஸ்டீஃபனுடைய வீடு அல்ல, ஸ்டீஃபன் குடும்பத்துடைய வீடும் அல்ல. இது ஆண்டவருடைய வீடு. உங்க எல்லாருக்காகவும் இது ஜெபகோபுரம், ஆறுதலின் கூடாரம், அடைக்கல பட்டணம் என்று பெயர் போட்டு ஆண்டவர் அழைக்கிறாரு. சோ வந்து இந்த பிரச்சனை நேரத்திலே நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காலையில 8:30 மணியிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் வந்து நேரடியாக ஜெபித்துக் கொள்ளலாம். சேப்பல் இருக்கும், அங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லலாம். அங்க ஜெப எண்ணெய் இருக்கும், எடுத்து நீங்க பூசிக்கொண்டு போகலாம். எல்லா உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படும். நீங்க வந்தா ஆகாரம் கொடுக்கப்படும். பஸ்ஸு காசு இல்லைன்னா கூட நீங்க யார்ட்டையும் கடன் வாங்கிட்டு கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு காசு கூட கொடுத்து அனுப்போம். அதுதான் தாய் வீடு, நம்ம ஆண்டவருடைய வீடு. நம்முடைய ஜெபகோபுரம் வந்து அதுக்குன்னே ஆண்டவர் எங்களுக்கு ஸ்பெஷலான தரிசனத்தோடு கொடுத்தது. இங்க வர்றவங்களுக்கு பஸ்ஸு காசு இல்லைன்னா கூட நாங்க கொடுத்துதான் அனுப்புறோமே தவிர அவங்க வந்து அவங்கள்ட்ட காசு வாங்கணும் அப்படி இல்லை. இங்க எல்லாமே இலவசம். நீங்க காசு கொண்டுதான் இங்க வரணுன்ற அவசியம் இல்லை. நீங்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, இப்ப நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. அல்போன்சா என்கிற சகோதரி தன்னுடைய மகன் வேலை இழந்த நேரத்திலே மறுபடியும் வாய்ப்பை கொடுக்கிற, இதைவிட பெரிதானதை கொடுக்கிற அடைக்கல பட்டணத்தை தேடி வந்தார்கள். ஆண்டவர் மங்கள வார்த்தை கொடுத்து 35,000 சம்பளத்திலிருந்தே வேலையை விட்டு அனுப்பினவங்களுக்கு இப்ப 2 லட்சம் மாசம் சம்பளத்துல ஆண்டவர் வழி திறந்து தன் எழுச்சியை பார்க்கிற என் பிள்ளைகளுக்கும் இவர்கள் நினைக்கிறதை விட எதிர்பார்க்கிறதை விட மிகவும் அதிகமாய் செய்து மறுபடியும் இவர்கள் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கட்டும், குடும்பம் சமாதானத்தோடு இருக்கட்டும், வியாபாரம் சமாதானத்தோடு இருக்கிறதை இவர்கள் சொந்த கண்கள் காண கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். பனையைப் போல செழித்து லீபனில் உள்ள கேதுருவை போல நீதிமான் வளருவான் என்கிற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.